பலார் 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 பலார்னு அட்டி விட்டு வெளுன்னு வந்து அரசியை வெளுத்துட்டு இன்றைக்கி என் பிள்ளைய நானே அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி கண் அப்படியே அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைஸாக வந்து எப்படி நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய சேலையை எடுத்து இவங்களுடைய துப்பட்டாவில் வந்து லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு எங்கே ஓடிக்கடி போனாலும் நமக்கு டக்குன்னு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. கதிர் கூட இருந்து அவரும் வந்து என்னாச்சு ஏதாச்சுங்கெல்லாம் கேட்டு அந்த பையதை குமார் பையன் தான் காரணமாக இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் பாண்டியனும் வந்துட்டு எதுக்கு ஒரு கண் வச்சுக்கங்க இவன் மேலே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உடஞ்சி போய் அவங்களாம் உட்காந்துருக்க எப்பா இன்னும் நீங்கள் முடிக்கலையாப்பா 12 நாள் ஆச்சுப்பா. அது எல்லானவோ விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நகர்ந்து மற்ற கதையில் போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை ரோகிணி மாட்டினதே 4 நாளில் முடிச்சுட்டு போயிடுறாங்க சிறகடி காசையில். இங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திருப்பி வீட்டிலே சேர்த்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு லவ் பண்ண மேட்ருக்கு 12 நாளாக இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவன் பொறுமையெல்லாம் சோதிச்சுங்கிற மாதிரி இந்த நிலமையில் படுத்து கதிர் வேற போய் தனியாக போய் வருத்தப்படுறாரு. நேற்று செஞ்சில் வருத்தப்பட்ட மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை போய் கையை காலை உடச்சி அவனை கொண்டுடலாம் போல இருக்குது அப்படின்னா கொண்டுட்டா ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் முடிஞ்சா விடு பார்த்துக்கலாம் இப்போ புரிஞ்சுப்பா அப்படின்னு இந்த பக்கம் ராஜி சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழனிவேலும் சுகன்யாவும் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதே விஷயம் திருப்பி பழனிவேல் வந்து கொரட்டை விடுறாரு. உங்களுக்கு தூங்க முடியல கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குறாங்க, எஞ்சி பார்க்குறாங்க, அப்புறமா எழுப்பிடுறாங்க. டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து இங்கே வந்தால் எந்த வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை அப்படி இப்படின்னு ஓவராக என்னென்ன பேச்செல்லாம் பேசி கேவலமாக பேச நான் வேணால் வீட்டை ரூம் விட்டு வெளில போய் ஹாலில் படுத்துக்கோனா போய் படுக்க அது மூலம் செய் அப்படின்னா வெளில போய் படுத்துக்கிறாங்க. அவர் வெளில படுத்துருக்கிறத வடிவு பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கப்புறமா காலையில் வந்து அவங்க அம்மா வந்து பார்க்க முடியாது, அதாவது பாட்டி வந்து பார்க்க முடியாது. அங்கே சுகன்யா வந்து நிற்க நானும் இங்கே தான் படுத்தேன்னு கதையை விடுறாங்க. ஆமாம் அம்மா நீ ஒரு தலையாட்ட வடிவு பின்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்நேரம் பார்த்தா தூங்கிட்டே இருப்பியா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு பேசினதையும் கேட்டாங்க வடிவு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து என்னக்கா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டால் கோலம் போட்டிங்களா காலையிலையே அப்படின்னா அப்புறம் மதியானமாக போடுவாங்க அப்படின்னு நறுக்குன்னு பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ சுகன்யா வடிவு. அதனால் சுகன்யா இவங்க கொஞ்சம் இப்படிதானோ நம்மள்கிட்ட மட்டும் ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இந்த கேரக்டர் இதெல்லாமே வந்து ரொம்ப எரிச்சல் தர கேரக்டராக மட்டும்தான் இருக்குது. ஒரு லாஜிக்கெல்லாம் இல்லாமல் சும்மா எரிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.